முன் கிடைத்த செய்தி. திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுக்கான இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் தேதி, நேரம், எத்தனை டிக்கெட் என்ற முழு தகவலையும் வெளியிட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். பிரம்மாண்ட திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதசி 10 நாள் சொர்க்கவாசல் திறப்பு திருவிழா இலவச டிக்கெட் பற்றிய நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலின் இந்த மிக முக்கியமான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். திருப்பதி திருமலையில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றான வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்க இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் இலவச தரிசன டிக்கெட் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று முன் வெளியிட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அதன்படி முதல் கட்டமாக ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கான 1,20,000 வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட்டுகள் வரும் ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் டிக்கெட் தீரும் வரை 24 மணி நேரமும் தொடர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 13 முதல் 19ஆம் தேதி வரையிலான மற்ற 7 நாட்களுக்கான வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசனத்திற்கு ஒவ்வொரு நாளுக்குமான டிக்கெட்டுகள் அந்த நாளின் முந்தைய நாளில் வழங்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் டிக்கெட் வழங்கப்படும் என்றாலும் பக்தர்கள் ஜனவரி 8ஆம் தேதி இரவு முதலே வரிசையில் நின்று விடுவார்கள். கடந்த ஆண்டுகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நள்ளிரவு முதலே டிக்கெட்டுகள் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வைகுண்ட ஏகாதசிக்கான இலவச தரிசன டிக்கெட்டுகள் கீழ் திருப்பதியில் 8 இடங்களிலும் மேல் திருப்பதியான திருமலையில் வசிப்பவர்களுக்கு 1 இடத்திலும் வழங்கப்படும். வைகுண்ட ஏகாதசிக்கு கீழ்த்திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ராமச்சந்திர புஷ்கரணி, ஜீவகோணா மேல்நிலைப்பள்ளி, இந்திரா முனிசிபல் மைதானம், பைராகி பட்டேடாவில் உள்ள ராமநாயுடு பள்ளி, எம்ஆர் பள்ளி ஆகிய 8 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படும். மேல் திருப்பதியான திருமலையில் வசிக்கும் உள்ளூர் மக்களுக்கு திருமலையில் பாலாஜி நகரில் உள்ள கம்யூனிட்டி ஹாலில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படும். பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்க கீழ் திருப்பதியில் 87 கவுண்டர்களும், திருமலையில் 4 கவுண்டர்களும் என மொத்தம் 91 டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் வாங்க வரும் பக்தர்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு வர வேண்டும். இந்த ஆண்டு முதல் முறையாக பக்தர்கள் வாங்கும் டிக்கெட்டில் பக்தர்களின் போட்டோவும் இருக்கும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். டிக்கெட் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம், ஆனால் தரிசன வரிசையில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் கவுண்டர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி சியாமலா ராவ், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌத்ரி, கலெக்டர், எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். டிக்கெட் கவுண்டர்கள் உள்ள பகுதிகளில் சிறப்பு வரிசைகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு, டீ, காஃபி, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இலவச தரிசன டிக்கெட் வாங்கி வரும் பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே திருமலைக்கு வருமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கு முன்னர் நடந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 10 நாட்களுக்குமான இலவச டிக்கெட்டுகள் அனைத்தும் தொடர்ந்து வழங்கப்பட்டதால் வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் சில நாள் காத்திருந்து தரிசனம் பெற்றதால் சிரமம் அடைந்தனர். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசிக்கு புதிய முயற்சியாக முதல் 3 நாட்களுக்கு மட்டும் முதலில் டிக்கெட் வழங்கப்படும் எனவும் மற்ற நாட்களுக்கான டிக்கெட்டுகள் அந்த நாளின் முந்தைய நாளில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் காத்திருப்பது தவிர்க்கப்படும். ஐதீகப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலை சுத்தம் செய்யும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வரும் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் 10 மணி வரை கோவில் மூடப்படும்.
சுத்தம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. இதனால் ஜனவரி 6ஆம் தேதி இந்த தரிசனத்திற்கான சிபாரிசு கடிதங்கள் ஏற்கப்பட மாட்டாது என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 10 நாள் முழுவதும் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னப்பிரசாதம் விநியோகம் செய்ய அன்னப்பிரசாத பிரிவுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 10 நாள் முழுவதும் பக்தர்களுக்கு டீ, காஃபி, பால், உப்புமா, சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்யப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10 முதல் 19 வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 10 நாள் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்க எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் தினமும் 3,50,000 லட்டுகள் இருப்பு வைக்கப்படும். மேலும் கூடுதலாக 3,50,000 லட்டுகள் இருப்பு வைக்கப்படும் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 10 நாள் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் பொது பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்காமல் முன்னுரிமை கொடுத்து தரிசனம் வழங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. உங்களுக்கு திருப்பதி திருமலை வைகுண்ட ஏகாதசி இலவச தரிசன டிக்கெட் கிடைத்து சிறப்பான தரிசனம் கிடைக்க நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனல் வாழ்த்துகிறது. திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை தெரிந்து கொள்ள இதுவரை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.